வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ஸ்வீட் கார்ன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் போடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும். ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக வெந்துடும். 5 நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்து ஸ்வீட் கார்ன் வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பிளேட்லாம் எதுவும் எடுக்காமல் பாத்திரத்துலேயே அப்படியே இருக்கட்டும் ஸ்வீட் கார்ன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கார்ன் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஸ்வீட் கார்னை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் ஸ்வீட் கார்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ சோளம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு சோளம் எடுத்ததில் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், வெண்ணெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெண்ணெய் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு சிலர் கொஞ்சமாக லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் நிறைய வெண்ணெய் போட்டால் பிடிக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ரொம்ப ஈஸி ஸ்வீட் கார்ன் செய்கிறது. நமக்கு வேக வைக்க மட்டும்தான் டைம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம். மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண 2 நிமிஷம் தான் நமக்கு ஆச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.